வணக்கம். நான் தான் சௌமியா. இது பாப்பாவோட 6th பர்த்டேவோட vlog தான். அது கூட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷனும் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான டைமே கிடச்சிருந்தது. அண்ட் பாப்பாவோட பர்த்டேலாம் எடுத்து வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அவள் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் அவளை பற்றின வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறது மெயின் ரீசன் அதுதான். ஸோ அவள் வளர்ந்ததுக்கப்புறம் அவளோட ஒரு பர்த்டேவோட க்ரோத்தும் அவள் பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ எவ்ரி பர்த்டே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் முன்னாடி நாளே வந்து என்னென்ன கிஃப்ட் யார் யார் கொடுக்கணுன்றத நாங்களே வாங்கிட்டு வந்து தனித்தனியாக பேக் பண்ணி அவங்கவுங்க கையில் கொடுத்துட்டு ஒருத்தவங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். காலைல எழுந்தும் போதே அந்த கிஃப்ட்டோடு எழுந்தும் போது செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஸோ நம்ம வளர்ந்ததுக்கப்புறமும் நமக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ குழந்தையாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. ஸோ தன்யாவுக்கு வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது ரொம்ப நாள் ஆசை. அந்த வீடியோலாம் பார்க்குறதுனால கேட்குறாலான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அதை வந்து ஏன் பண்ணலை அப்படின்னா, இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் அது ஒன்று. அண்ட் அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் பெட்ஸோட அந்த ஹேரு அந்த அந்த ஸ்மெல் வந்து வீசிங் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் அதுக்கிட்டேருந்து அவாய்டாக இருக்கணும். அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து அவளை அதனால தான் அவாய்ட் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி எனக்கு நான் எட்டேருந்து பார்ப்பேன். பட் ஆனால் வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் காலையில் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சண்டே, அதுக்கு முன்னாடி நாளே வந்து ஸ்கூலில் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து ஸ்கூலில் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் போல் கரெக்டாக வந்து பாப்பா பிறந்தது 6:45 ஈவினிங். அதனால் அந்த டைமுக்கு கரெக்டாக கேக் வெட்டிடுவோம். அது ஈவினிங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஒருவேளை மிட் நைட்டில் அந்த மாதிரிலாம் பிறந்திருந்தானா ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த டைமிங் வந்து நாங்கள் எப்பயுமே எவ்ரி இயர் அந்த கரெக்டாக அந்த 6:45க்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அன்றைக்கி டியூஸ்டே கிடையாது, பாப்பா பர்த்டேன்றதுனால பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். ஸோ கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் அவளுக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு கலர் அவளுக்கு பிடிக்குது, ஒரு தீம் அவளுக்கு பிடிக்குது. அதனால் சரி ஓகே, அவள் வந்து பிங்க் கலர் கேட்டதுனால ஸோ பிங்க் கலரும் அப்புறம் ஈஃபில் டவர் ரொம்ப நாளாக அதை பற்றியே அடிக்ட் ஆகிருந்தா. சரி ஓகே, அதனால் அதுவும் இருக்கிற மாதிரி ஒரு கேக் டிசைன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் அந்த மேலே இருக்க டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து டெக்கார் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சின்னதாக பலூன்லாம் ஒட்டிட்டு சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூட்டு வச்சு கேக் வெட்டி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுதான். பட் ஆனால் என் தம்பி வந்து அப்போ ஊரில் இருந்தான். அண்ட் இன்னொரு தம்பி அவளுக்கு வந்து மாமாக்கெலாம் பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹாப்பியாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுருந்து இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து கலர் கோலமாலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் கலர் கோலமாக வாங்க போயிருந்தோம். இங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் போகிற வழி, அந்த இடத்துல தான் வந்து கலர் கோலமாக வாங்கியிருந்தோம். ஸோ அந்த அக்கா வந்து ஃப்ரீயாக 2 கலர்லாம் கொடுத்தாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் பேரம் பேசக்கூடாது, சீரியஸாகவே ரொம்ப கஷ்டங்க அந்த வேலை எல்லாமே. எல்லா வேலையும் கஷ்டம்தான், இருந்தாலும் செம்ம வெயிலும் கூட. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் தான். சிம்பிளாகவே வீட்டிலையே வச்சு இந்த பொங்கலை வந்து சைலண்ட்டாகவே முடிச்சிட்டோம். அண்டு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ சீக்கிரமாக வீடெலாம் கட்டி வாசலில் வச்சு பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு. கனவு தானே. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிடுவோம், அதெல்லாம் கவலை கிடையாது. அண்ட் பொங்கல்லாம் கிண்டி முடிச்சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட வேண்டியதான். அன்றைக்கி வந்து காலையிலே எல்லா வேலையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ காலையிலே எல்லாத்தையும் சீக்கிரமாக வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு, பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் அப்படியே அந்த இதெல்லாம் பொங்கலுக்கு வந்து நாங்கள் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கு அண்டு அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு பொங்கலுக்கு முன்னாடி டிஸ்பாச் பண்ணிட்டோம். அன்றைக்கி தேவையானது எல்லாத்தையுமே அப்பப்போ பேக் பண்ணி ரெடி பண்ணியும் வச்சுக்கிட்டோம். அண்ட் அப்படி தான் போயிட்டே இருந்தது. ஸோ வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே செம ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சத்தியமாக நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஜாலிலாம் கிடையவே கிடையாது. எனி டைம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும், எந்த டைம் வேணாலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது நமக்கு பிடிச்சி நம்ம பண்ணுறதுனால அது பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியாது, அது ஒன்று தான். அண்ட் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆர்டர்ஸ் எதுவும் பெருசாக எடுக்கலை. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து
ஒர்க்கு எனி டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்து தூங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அண்டு கொஞ்சம் நல்லா டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுன்றது மட்டும்தான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் அன்றைக்கி படையல் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அண்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே, பொங்கல் அன்றைக்கி டியூஸ்டே தானே வந்துச்சு. அதனால் காலையிலே வெத்தலை தீபமும் கூட சேர்ந்து போட்டுட்டு பொங்கல் வச்சு படைச்சி முடிச்சிட்டேன். ஒரு டியூஸ்டே கூட எனக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அட்லீஸ்ட் நைட் டைம் 8 மணிக்காச்சும் விளக்கு போட்டு முடிச்சிடுவேன். ஸோ அப்படி தான். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் போய் கோலம் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து கோலம் போட முடியல. 2வது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டை வர சொல்லிவிட்டு பாப்பா, நான், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நல்லா இருந்தால் பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு 2-3 ஜீவன்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஜீவன்லாம் கூட இருந்துச்சு அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருப்போம்ல, அந்த மாதிரி. ஸோ நம்மளோட ஒரு க்ரோத்தையும் பார்த்து இது நல்லா இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்குது, உன்னை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்படி ஒருத்தி வந்து நான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இவளும், அதுக்கப்புறம் இன்னொருத்தி இருக்கா. என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ், என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய சேட்னஸ் எல்லாத்துலேயுமே இவளுங்க இருந்திருக்காளுங்க. சில டைமில் இவளுங்களாலே நான் சேட்னஸும் ஆகியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆனால் அது இது வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு பெரிய 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 விஷயம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம்லாம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற இதில் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் அது மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தன்யா அப்பாவும் கூட. ஏன்னா அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அது யார் அக்ரி பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய டைம் நிறையா ஃபோன் கால்ஸ் பேசுவோம். ஏன் இப்படி ஃபோன் பேசுகிற அப்படின்னு கேட்டது கிடையாது. ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டது கிடையாது, போயிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருந்துச்சுனாலே ஓகே தான். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு இவ தான். அவள் பேர் வந்து ஷர்மிளா, இவள் பேர் வந்து ரஞ்சிதா. ரஞ்சிதா வந்து எனக்கு நாங்கள் எம்ஏ படிக்கும் போது தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம், 2 வருஷமாக. ஸோ என்னோட ஹாப்பினஸ் பார்ட்டில் நிறையா ஸ்பேஸ் வந்து அவள் எடுத்திருக்கா. ஷர்மி வந்து நானும் ஷர்மி வந்து க்ளோஸ்டு, ஆனால் நடுவில் நிறைய சண்டை போட்டுப்போம், அது ஒன்று இருக்குது. அண்டு நான் வந்து ஒரு சர்டன் டைமில் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு நினச்சேன்னா உடனே பாகூருக்கு கிளம்பி போயிடுவேன். அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் அங்கே இருக்க அவங்க வீடு, அவங்க அம்மா, ஸோ அதெல்லாமே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ அவள் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவா, வீடியோ சூப்பராக இருந்துச்சுடி, உன்னை பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுடி அப்படின்னு உடனே அந்த ஒரு பியூர் லவ் வந்து அங்கே வந்து உடனே கிடைக்கும். அவளுக்கு 2 பொண்ணு, அப்புறம் தன்யா நானும் விட்டுட்டு போனேன். ஷர்மிக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கு. அண்டு நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். சீரியஸாக சொல்லலாம், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் ஒன்றா வந்திருக்கோம். அண்ட் அழகர் கோவில் வந்து அங்கே கிட்ட, அதனால் அங்கேயே இருந்து நல்லா பேசி முடிச்சுட்டு அவளை இட்டுட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த கேப்பில் வந்து தன்யா தான் பேச ஆரம்பித்தாங்க. வணக்கம், நான் தான் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நூடுல்ஸ் செய்வது எப்படி சொல்லு. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்க செய்யுன்றதுக்கு உதாரணம் தான் இது. நான் நிறையா வாட்டி வீடியோ பேசுகிறது அதெல்லாமே தனியாக பார்த்து ஸோ அவளுமே வந்து தனியாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாள். இப்படிலாம் செய்யணும், இதெல்லாம் சொல்லணும், நான் இதெல்லாம் கிளம்புறேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ யூடியூப் வந்து சாதாரண பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதில் க்ரோத் ஆகிறது பெரிய விஷயந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். அண்ட் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. இது நெக்ஸ்ட் டே. ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கும் கொரியர் டிஸ்பேட்ச் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கொரியர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் அப்படின்றது தான் அன்றைக்கான பிளான். ஸோ பொங்கலை நாங்கள் அப்படியே சிம்பிளாக இந்த பிஸ்னஸ், இந்த பேக்கிங் இதுக்குள்ளாரே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ரன் ஆச்சு. உண்மையாகவே சொல்லணும் அதுதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எங்களால் பெருசாக எப்படி எதை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலை. சீரியஸாக சொல்லணும் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.